மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து டக்குன்னு உடனே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான எக் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது வந்து 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்க்குறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும், தக்காளியும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் லேசாக தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க முட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வேக வச்சுக்க முட்டை எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ எல்லாத்தையும் சூப்பராக கலந்தாச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக உடனே டக்குன்னு செய்யக்கூடிய எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.